ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட போகிறோம். வாங்க, என்றைக்கும் போல் வாழை இலை தான் இன்றைக்கும். ஓகே, நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த வாழை இலையை தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாழை இலையில் தண்ணி போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். ஓகே, கழுவியாச்சு. அடுத்து முதல்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். வாவ், தோசை. ஓகே நண்பர்களே, நம்ம தோசை எடுத்து போட்டுப்போம். தோசை ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் குழம்புன்னு நினைக்கிறேன். வாவ், கம கம கமன்னு வாசனை. மூடியை ஓப்பன் பண்ண உடனே வாசனை. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், பருப்பு சாம்பார். ஓகே, நம்ம தோசை மேலே ஊற்றிக்கலாம். வாசனை வேறு லெவல் நண்பர்களே, சூப்பராக இருக்குது. ஓகே, தோசை சாப்பிட்டு பார்த்துருவோம். முதல்ல இந்த முருங்கைக்காயை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஓகே, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாழை இலையில் ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், தோசை பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். குழம்பு ஊற்றின உடனே தோசையில் ஊறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம். தோசை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்ற ஊற்ற அப்படியே ஊறிடுது. கத்திரிக்காய் வச்சு தோசையில் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவல் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 தோசை சாப்பிட்டாச்சு. அடுத்து இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது? வாவ், ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸ் 2 கரண்டி போட்டுப்போம். ஓகே, அது கூட அப்படியே நம்ம சாம்பார் விட்டுப்போம். வாவ், குழம்பு வாசனை வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், முருங்கைக்காய் பருப்பில் போட்டாலே டேஸ்ட் வேறு லெவல். ஓகே, போதும். அடுத்து வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் செஞ்சுருக்கு. வாழைப்பூ பொரியல் பார்த்திங்கன்னா கிட்னியில் கல், எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ஒரு மருத்துவ குணம் கொண்டது, ரொம்ப அற்புதமானது. அதையும் நம்ம போட்டுக்கலாம். வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை பூ பொரியல். நம்ம மரம் இருக்குது பார்த்திங்களா, செவ்வாழை மரம், அதிலிருந்து ஒடிச்சது. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாழைப்பூ பொரியலில் வந்து
சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சாதம் ரொம்ப சூடாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.